Hello YouTube viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் சேல்ஸ் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 19 நம்ம இப்போ வந்து ஓடோ வெர்ஷனில் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓடோ 18 வெர்ஷன் நாங்கள் வந்து டெமோ கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 5-6 ஆப்ஸுக்கு அக்கௌண்டிங், சேல்ஸ், பர்ச்சேஸ், இன்வென்ட்ரி. ஸோ இதை எல்லா ஆப்பையுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் 18 ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்க, சப்போஸ் பை பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 19 கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ நாங்கள் 19 இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். இப்போ 19 வெர்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ 19 ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அக்கௌண்டிங் பற்றி. ஸோ இன்றைக்கி நாங்கள் சேல்ஸ் ஆப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேல்ஸ் ஆப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ சேல்ஸ் ஆப்பில் எப்படி கஸ்டமரை க்ரியேட் பண்ணலான்றத ஓடோ 19 எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து சேல்ஸ் ஆப் போய்டுங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணால் போதும், எஸ் அப்படின்னு வந்தால் சேல்ஸ் வந்துடும். ஸோ இங்கே தான் சேல்ஸ் ஆப் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இதில் வந்து கஸ்டமர்ன்ற ஆப்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆர்டரில் போய்ட்டு கஸ்டமர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கஸ்டமர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏற்கனவே வந்து 4 கஸ்டமர் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நம்ம புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் நியூ கொடுக்குறேன். ஸோ இங்கே நியூன்னு கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் நேம் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 2 டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பர்சன்னா பர்சன், கம்பெனினா கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா கம்பெனி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு பர்சன் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சன் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் ஒரு பர்சன்னே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் வந்து ஸ்டீவன் கொடுக்குறேன். ஸ்டீவ். ஓகேவா? அவரோட ஐடி வந்து steve@gmail.com அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ மொபைல் நம்பர், ஸோ நான் வந்து ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ அவர் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு கேட்பாங்க. ஸோ இதில் நிறைய கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க எதாவது கம்பெனியில் வேலை செய்யணும்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ ஜாப் பொசிஷன், அவங்க என்ன ஜாப் பொசிஷனில் வேலை செய்கிறாரு, அவரோட டேக்ஸ் ஐடி என்ன, ஸோ அவரோட வெப்சைட், ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அட்ரஸ் நான் குத்துமதிப்பாக போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பாண்டிச்சேரினே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ பாண்டிச்சேரி இந்தியா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பின்கோடு வந்துடுச்சு. ஸோ மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஆட் கான்டாக்ட் கேட்குது. ஸோ இங்கே இவங்க எடுக்கலைன்னா அதுக்கு பதிலாக நம்ம வேறு யாராவது சூஸ் பண்ணலாமா அப்படின்றது கூட மென்ஷன் பண்ணலாம் நம்ம இங்கே. ஓகேங்களா? ஸோ அந்த கான்டாக்ட் கூட நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட கான்டாக்ட் என்னான்ட்டு வேறு என்ன டீட்டெயில்ஸ் கூட. ஓகேங்களா? ஸோ அது கூட தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே இது வந்து என்னன்னா அவங்களோட டெலிவரி அட்ரஸா, இது இன்வாய்ஸ்க்கானதா, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபைடான ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே எதுவும் பிளாங்காக விட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் ஜஸ்ட்டு பிளாங்காக விட்டுடுறேன். ஸோ சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் பர்சன்னா ஸோ இதுக்குன்ட்டு குறிப்பிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க, சேல்ஸ் பர்சன்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும், சர்டன் பேமெண்ட் டேர்ம்ஸ். அதாவது வந்து நம்ம வந்து கஸ்டமர் கூட ஒரு டீலிங் பேசியிருப்போம். ஸோ அந்த டீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கான பேமெண்ட் டேர்ம் என்னது, பேமெண்ட் மெத்தட் என்னது, அவங்க என்ன மெத்தடில் பே பண்ணுவாங்க, கேஷா, கார்டா, யூபிஐயா, அதே மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ரைஸ் லிஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக, இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா அப்கமிங் வீடியோவில் நான் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதை நான் ஓடோ 18 போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஓடோ 18 கூட இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இல்லைனா நான் வந்து அப்கமிங் வீடியோவில் ஓடோ 19 எப்படி இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்கோட் தேவைப்படுச்சுன்னா போடலாம். ஃபெசல் பொசிஷன். ஸோ ஃபெசல் பொசிஷன்னா அவங்களுக்கான ஒரு டேக்ஸஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அது கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அக்கௌண்டிங்கில் போயிட்டோன்னா
அக்கௌண்டிங்கில் வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் என்ன பேங்க் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணோம். அவங்ககிட்டருந்து வர்றது வந்து எந்த அக்கௌண்ட்டில் போடுறது, அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறதுனா எந்த அக்கௌண்ட்டில் போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஆட்டோ பே பில், ஸோ இந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து ஆட்டோ பில் ஆப்ஷன் வந்து நெவர் கூட கொடுத்துட்டு, ஆட்டோ பில்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம். மோஸ்ட்டாக நீங்கள் நெவர்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது அப்படியே வந்து கஸ்டமர் இன்வாய்ஸில் போனீங்கன்னா இன்வாய்ஸ் சென்டிங் ஆப்ஷன் இருக்குது. அவங்களுக்கு எதில் சென்ட் பண்ணுறது, பை இமெயிலா, பை போஸ்ட்டா, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. இமெயில் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், எக்ஸலில் இருக்கணுமா, எந்த ஃபார்மேட்டில் அவங்களுக்கு வந்து இருக்கணும், ஆஸ்திரேலியன் இதுவா, சிங்கப்பூர் இது பில்லிங் ஃபார்மேட்டில், ஸோ இது கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், இந்த இன்வாய்ஸை வந்து இப்போ நம்ம கம்பெனியில் யார் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்களோட பேர் நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி அவரோட ஜிஏ லொக்கேஷன் நம்மக்கிட்டே இருந்துச்சுன்னா அது கூட நம்ம கொடுத்துருக்கலாம். ஸோ இங்கே இன்டர்னல் நோட்டில் வந்து ஸோ அவங்களுக்கு என்னென்ன இன்டர்னல் நோட் நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அவங்கள பற்றி ஒரு கமெண்ட்ஸ் சம்திங் அவங்க பற்றி பேடாக இருந்துச்சுன்னா, ஸோ வரவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத இந்த நோட்ஸ் ஆப்ஷன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இப்போ நான் முடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். ஸோ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிடுச்சு. ஸ்டீவன்ற பேர் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து தேடினீங்கன்னா ஸ்டீவன் கொடுத்தீங்கன்னா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டீவன் கொடுத்தா அவரோட ஜிமெயில் ஐடி, அவர் என்ன கண்ட்ரி, ஸோ எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது ஓடோ சேல்ஸ் ஆப்பில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்கு எதாவது ஓடோ சேல்ஸ் ஆப், ஓடோ ஆப்ஸ் பற்றி எதாவது தெரிஞ்சுன்னா நம்மளோட வீடியோஸை வந்து மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கும். ஸோ வீடியோஸில் நாங்கள் எந்த டவுட்ஸும் க்ளியர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோ எண்டில் வரும், நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இமெயில் ஐடியும் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு மெயில் கூட பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒன் கான்வர்சேஷன் மூலிமா பேசி உங்களுக்கான டவுட்ஸு நாங்கள் க்ளியர் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ண எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்களால் டெய்லியும் ஓடோ ஆப்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.